தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசு துறைகள் சார்பில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வெளியான அறிவிப்பில் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு முதல் ஜனவரி 25ஆம் நாள் தாய்மொழி தியாகிகள் நாளாக கடைபிடிக்கப்படும் என்றும், ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாள் விழா கொண்டாடப்படுவதோடு மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதி நிர்வாகம் சார்பில் அமைச்சர் ரகுபதி வெளியிட்ட அறிவிப்பில் குஜிலியம்பாறை, சின்னசேலம், கிள்ளியூரில் புதிதாக மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்காக போதைப்பொருள் வழக்குகளை விசாரிப்பதற்கு என நெல்லையில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள 6 சட்டக்கல்லூரிகளில் 480 மாணவர்களுக்கு கூடுதல் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் பேரவையில் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.